ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலையும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. பாருங்க, இது சொல்லப்பட்டிருக்கு. சாலமனியான சொல்றாரு, நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். சாதாரணமாக அப்படி சொல்லாமல் எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணுமா தேவ பிள்ளைகளே. ஏன்னா இந்த இருதயத்தான் மிக 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 முக்கியமாக இருக்கிறது. இந்த இருதயத்தில் தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் அல்லவா தேவ பிள்ளைகளே. இருதயம் எப்படி இருக்கான்? கிறுக்குள்ளதும் கேடுள்ளதும் மகாழுக்குள்ளதமாக இருக்கிறதா. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பாருங்களேன், எல்லாவற்றையும் பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதாக இருக்குதா. அந்த இருதயத்துக்குள்ள தானே பாவம் தேவ பிள்ளைகளே. அதனால தான் அந்த இருதயத்தை எல்லா காவலோடும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சாலமோன் ஆவியான உணர்த்துகிறார். தேவப்படியில் இந்த இருதயத்தை குறித்து வேதத்தில் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பொல்லாத இருதயம், இச்சையான இருதயம், துர்சிந்தை உள்ள இருதயம், ஆமென், இப்படி பல விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். அப்போ நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அல்லவா. ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிப்பீங்கன்னா அந்த இருதயம் எப்படிப்பட்ட மோசமான இருதயமாக இருக்குது அங்கே அறிந்து கொள்ள முடியும். வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. பாருங்களேன், ஆண்டவரே மனஸ்தாபப்படுகிறார். ஏன்னா இருதயத்தினுடைய நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருந்துச்சா. அவ்வளோ பயங்கரமான மோசமானது. ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார் தேவ பிள்ளைகளே. அப்போ நம்ம இருதயத்தை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ளணும். எபிரேயர் 10:22 சொல்லப்பட்டிருக்கோம். ஆமென். வாசிக்க கேட்போம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஆமென், ஆமென். உண்மையுள்ள இருதயத்தோம், துர்மனசாட்சி நீங்க. அல்லேலூயா. எவ்வளோ அழகாக இங்கே சொல்லப்பட்டிருப்பாருங்க. அப்போ நம் உண்மையுள்ள இருதயத்தோடு நாம் தேவனை சார்ந்து கொள்ளும்போது ஆமென், நம்ம பரிசுத்தமாக வாழ்வோம் தேவப்பிள்ளை. அதனால தான் சாலமோன் சொல்கிறார், எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தில் பொல்லாத சிந்தனை இருக்குது, இருதயத்து திருக்குள்ள கேடுள்ளது. ஆமென். இருதயம் அவ்வளோ மோசமாக இருக்குது. ஆனால் அந்த இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த இருதயத்தை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, அந்த இருதயம் கர்த்தரோடு கூட வாழும்போது நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்போ ஜாக்கிரதையாக நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. கண்களை படி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொன்ன போல் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இருதயத்தில் பாவம் வராதுபடி, இருதயத்தில் அக்கிரமம் வராதுபடி, இருதயத்தில் பொல்லாததாய் மாறாதுபடி காத்துக்கொள்ள உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். உண்மையுள்ள இருதயமாய் அன்றே மக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. பரிசுத்தமுள்ள இருதயமாய் நீர் காத்துக்கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுவதும் கரமுடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாக போடு. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.